1974ஆம் ஆண்டு இதே நாள் புத்த பூர்ணிமா அன்று ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் இந்தியா தனது முதல் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. ஸ்மைலிங் புத்தா, அதாவது சிரிக்கும் புத்தர் என பெயரிடப்பட்ட இத்திட்டத்தின்படி சுமார் 12 கிலோ TNT வெடிப்பு ஆற்றல் பெற்ற அணுகுண்டு வெடிக்க வைக்கப்பட்டது. அதுவரை ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பினர்களாக இருந்த நாடுகள் மட்டுமே இதுபோன்ற சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருந்தன. சமாதானத்திற்கான அணுகுண்டு சோதனை என பிரதமர் இந்திரா காந்தி இதனை குறிப்பிட்டார். இரண்டாயிரத்து 9ஆம் ஆண்டு இதே நாளில் இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்ததாக இலங்கை அரசு அறிவித்தது. 2002 அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கிய தமிழ் ஈழப்போர் 4 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. போரின் இறுதிக்கட்டமாக இலங்கை ராணுவப் படைகள் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் விடுதலை புலிகளின் தலைமையிடமான கிளிநொச்சியை கைப்பற்றின. இறுதியில் மே மாதம் 17ஆம் தேதி பிரபாகரன் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. அதற்கு அடுத்த நாளே அதனை உறுதி செய்ததுடன் ஈழப்போர் முடிவுக்கு வந்ததாக இலங்கை அதிபர் ராஜபக்சே அறிவித்தார்.